Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Example 2. Find the magnitude and direction of the resultant of two vector A and B in terms of their magnitude and angle. நல்லா பாருங்க, magnitude கேக்குறாங்க, angle கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம், கஷ்டம் வேண்டாம். இது ஒரு வெக்டார் A வெக்டார். இது ஒரு வெக்டார் B வெக்டார். Angle between the vector வேணும்னா ரெண்டு வெக்டார்னா tail to tail இல்ல head to head கனெக்ட் பண்ணணும். அப்ப நான் இந்த A வெக்டாரை இங்க இருந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணி சப்போஸ் இந்த இடத்துல வச்சா இப்ப பாருங்க இந்த A வெக்டாரும் B வெக்டாரும் tail to tail கனெக்ட் ஆயிருக்கா? அப்படினா இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளோட ஆங்கிள் தீட்டா. எனக்கு இது கோணலா இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டா கோணல் போகுதா? அப்ப அந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது A, இந்த வெக்டார் B. அப்ப ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுது? ஒரு வெக்டாரோட ஹெட் வந்து ரெண்டாவது வெக்டார் டெயில்ல இருந்தா நம்மளோட ரிசல்டன்ட் வந்து முதல் வெக்டாரோட டெயில்ல இருந்து ரெண்டாவது வெக்டாரோட ஹெட் வரைக்கும் போகும். இதான் ரிசல்டன்ட் வர போகுது. கரெக்டா? இதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ஓகே. ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் என்ன சார்? தீட்டா. அந்த தீட்டாங்கிறது இங்க இருக்கிற ஆங்கிள். இது எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? நான் ஆங்கிள் பார்க்கணும்னா ரெண்டு வெக்டாரை டெயில் டு டெயில் இல்லை ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணணும். இந்த வெக்டர் நவுத்தி கொண்டு போய் இங்கே வச்சுக்கிட்டேன்னா இதான் A வெக்டார், இதான் B வெக்டர், ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இது. ஓகே, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் பண்ண போகிறோம். இந்த சைடு எக்ஸ்னு வச்சுக்கோ, இந்த சைடு ஒய்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என் லெக்சரில் இதை டேரக்டாக சொல்லியிருப்பேன். இதில் நிறைய விஷயங்கள் குழப்புது அப்படின்னா நீங்கள் டவுட் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, வீடியோ எல்லாம் இருக்குது, அது வேணால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா cos theta is equal to adjacent by hypotenuse. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? B cos theta. அப்போ இந்த வேல்யூ என்னது? B cos theta. அதே மாதிரி sin theta எப்படி எழுதிக்கலாம்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? B sin theta. நீங்கள் ப்ராப்பராக என் கூட லெக்சரில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருந்துச்சா இது B, அப்போ இது B cos theta, இது B sin theta. அவ்வளோதான் சார். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? இதான் என்னோட ரிசல்டன்ட், இதை நான் சீன்னு வச்சுருக்கேன். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பைத்தகரஸ் தியரம் என்ன சொல்லுது? பைத்தகரஸோ பித்தாகரஸ், C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன சார்? இந்த மொத்த சைடு என்ன? A plus B cos theta the whole square plus B sin theta the whole square. கரெக்டா இல்லையா? ரெண்டு சைடோட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண பைத்தகரஸ் தியரம். இப்போ இது ஓப்பன் பண்ணுங்க, A plus B the whole square ஓப்பன் பண்ண என்ன கிடைக்கும்? A square plus 2AB, கரெக்டா இல்லையா? ஏக்கு பதிலா A, Bக்கு பதிலா B cos theta plus B square, இந்த Bக்கு பதிலா B cos theta இருக்கு, அப்ப B square cos square theta. இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணா B square sin square theta. இப்போ நல்லா பாருங்க, நான் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து இந்த B ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து B ஸ்கொயரை காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். இந்த மொத்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1. அப்போ என்னோட C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் 2AB cos தீட்டா பிளஸ் B ஸ்கொயர். இல்லை அப்படின்னா C இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், நான் B ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்க போகிறேன், அதாவது இந்த டேர்முக்கு முன்னாடி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்டன்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட் இப்போ நல்லா பாருங்க, அப்போ நான் என்ன சொல்லலாம்? நான் A வெக்டார் கூட B வெக்டாரை சேர்ந்தா எனக்கு C வெக்டார் கிடைக்குது. இப்போ C வெக்டரோட மேக்னிடியூட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதான் சார் மேக்னிடியூட்.
சார் டைரக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வெக்டாருக்கும் ரிசல்டன்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டாரை இண்டிகேட் பண்ண போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, tan தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ tan தீட்டானா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இங்கே tan ஆல்ஃபாவை எப்படி எழுதிப்பீங்க? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? b sin தீட்டா. அட்ஜசன்ட்ல என்ன இருக்குது? a plus b cos theta. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபாவோட வேல்யூ. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெக்டார்னா என்ன சார்? பேசிக்லி வெக்டாரில் வந்து மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும். இந்த டைரக்ஷன் வந்து ஆங்கிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன ஆயிரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ ஆயிரும். ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.